ஆ உங்களுக்கான பிரத்யேகமான தகவல்கள் நிறைந்த இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறோம். ஆமா, இன்னைக்கு நாம பேச போற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானவை. கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம டேபிள்ல இருக்கிற தரவுகள் பல தரப்பட்டவை. ஒரு பக்கம் சர்வதேச அரசியல், உலகத்தையே புரட்டி போடுற தொழில்நுட்பம், இன்னொரு பக்கம் இயற்கை வளங்கள் முதல் நம்ம உள்ளூர் தேர்தல் கள நிலவரம் வரை பல விஷயங்களை அலச போறோம். நிறைய செய்திகள் இருக்கு. அதான். தகவல்களால் நீங்கள் சோர்வடையாமல் இதுல இருக்கிற மிக முக்கியமான விஷயங்களை மட்டும் சுவாரஸ்யமாகவும் எளிமையாகவும் உங்களுக்கு புரிய வைப்பதே எங்களோட நோக்கம். இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்க தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். சொல்லுங்க. அதாவது, நாம விவாதிக்க உள்ள சில தரவுகள்ல அரசியல் ரீதியான கருத்துக்கள் கண்டிப்பா இருக்கும். ஆனா, நாம் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அல்லது சித்தாந்தத்திற்கும் ஆதரவானவர்கள் கிடையாது. கரெக்ட். அசல் தரவுகள்ல உள்ள செய்திகளை எந்த சார்புமின்றி ஒரு நடுநிலையான பார்வையாளராக அப்படியே உங்களுக்கு கடத்துவது மட்டுமே எங்கள் நோக்கம். நீங்க கேட்டு முடிவுகளை எடுத்துக்கலாம். பர்ஃபெக்ட். சரி, நாம நேரா முதல் விஷயத்துக்குள்ள போயிடலாம். புது டெல்லியில இப்ப நடந்து முடிஞ்ச சர்வதேச AI உச்சி மாநாடு பத்தி பேசாம இன்னைக்கு நாம தொடங்கவே முடியாது. அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய மைல்களாச்சு. ஆமாங்க. இந்த மாநாட்டுல 24 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு படிச்சப்போ எனக்கு நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மிகப்பெரிய தொகை அது. ஆமா. அமெரிக்கா, சீனா, பிரிட்டன் மொத்தம் 86 நாடுகள் இதுல கலந்துக்கிட்டாங்க. ஆனா இதுல என்ன ரொம்பவே ஈர்த்த ஒரு விஷயம் என்னன்னா, பிரதமர் மோடி அவர்கள் முன்வைத்த மானவ் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வைதான். இங்க என்ன ஆச்சரியம்னா, பொதுவா AI அப்படின்னாலே அது சில பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளோட கட்டுப்பாட்டுல மட்டும்தான் இருக்கும்னு ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கு. கண்டிப்பா அந்த பயம் இருக்கு. ஆனா இந்த மாணவ திட்டம் தொழில்நுட்பத்தை மனிதர்களை மையப்படுத்தி கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி. இந்த மாநாட்டோட முடிவுல புதுடெல்லி பிரகடனம்னு ஒண்ண ஏத்துக்கிட்டாங்க. ஓ, அதுல என்ன சொல்லிருக்காங்க? அதுல ஒரு 7 முக்கியமான அம்சங்கள் இருக்கு. குறிப்பா AI வளங்களை எப்படி ஜனநாயகமயமாக்குவது, சாதாரண மக்களுக்கும் அது எப்படி போய் சேரணும், அப்புறம் பாதுகாப்பா அது எப்படி கையாளுவதுன்னு ஒரு தெளிவான வரைபடத்தை இங்க ஏத்துக்கிட்டாங்க. கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. உலக நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து டெக்னாலஜியை எப்படி மனித குலத்துக்கு பயன்படுற மாதிரி மாத்துறதுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஆமா, இது ஒரு நல்ல முன்னெடுப்பு. ஆனா இது கொஞ்சம் பிரிச்சு பாப்போம். அப்படியே கொஞ்சம் அமெரிக்கா பக்கம் திரும்பினா அங்க நடக்கிறதே வேற. அங்க என்னாச்சு? அமெரிக்க உச்சநீதிமன்றம் ட்ரம்ப் விதிச்சிருந்த இறக்குமதி வரிக்கு தடை விதிச்சு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனா அந்த தீர்ப்பு வந்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே ட்ரம்ப் வரியை உயர்த்தி அறிவிச்சிட்டாரு. வரி 10% 15% உயர்த்திட்டாரு. சட்டப்படி தடை வந்தும் எப்படி உடனே இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட முடிஞ்சது? இங்கதான் சர்வதேச சட்டங்கள்ல இருக்கிற ஓட்டைகள் விளையாடுது. நீதிமன்றம் அவசரகால அதிகாரங்களை பயன்படுத்தி வரி விதிச்சது செல்லாதுன்னு தான் சொல்லுச்சு. உடனே ட்ரம்ப் 1974 வர்த்தக சட்டத்தின் பிரிவு 122 பயன்படுத்தி இந்த 15% வரியை விதிச்சிட்டாரு. இது அமெரிக்காவோட வர்த்தகத்தை பாதுகாக்க அதிபர் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. அப்போ இது சட்டப்படி செல்லுமா? தற்காலிகமா செல்லும். ஆனா இந்த வரியை 150 நாட்களுக்கு மட்டுமே அவரால் நீட்டிக்க முடியும். அதுக்கு மேல நாடாளுமன்றத்தோட அனுமதி தேவை. சரி, இதனால இந்தியா மாதிரி நாடுகளுக்கு என்ன பாதிப்பு வரும்? பெரிய பாதிப்பு வரும். இந்தியா உட்பட பல நாடுகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ற பொருட்களுக்கு இந்த வரி உயர்வு மிகப்பெரிய இடி. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் உலக நாடுகள் ஏஐல ஒன்றிணையுது, மறுபக்கம் அமெரிக்கா தன்னை தனிமைப்படுத்திக்குது. கரெக்ட். வர்த்தகத்துல தன்னை சுத்தி ஒரு வேலி அடைச்சிட்டு இருக்காங்க. இது நீண்ட காலத்துல முரண்பாடான ஒரு விளைவை தான் கொடுக்கும். ரொம்பவே முரண்பாடான உலகத்துல தான் நாம் இருக்கோம். சரி, இந்த அரசியல் முரண்பாடுகளை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு இயற்கைக்கு வருவோம். பயோட்ரோபிக்கா அப்படிங்கிற ஒரு அறிவியல் இதழ்ல வெளியான ஆய்வு என்ன ரொம்பவே அதிர்ச்சியாக்குச்சு. ராஜநாகங்கள் பத்தின ஆய்வு தானே? ஆமா. அமைதியா அடர்ந்த காட்டுக்குள்ள வாழ வேண்டிய ராஜநாகங்கள் எல்லாம் எப்படி கோவால இருக்கிற ரயில் நிலையங்களுக்குள்ள வருதுன்னு திகான்ஷ் பார்மர் அப்படிங்கிறவரு கண்டுபிடிச்சிருக்காரு. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல இணைச்சு பார்த்தா ரொம்பவே பயங்கரமான உண்மை புரியும். காட்டுக்குள்ள இருக்க வேண்டிய பாம்பு ஏன் ரயில்வே ஸ்டேஷனை தேடி வரணும்? இது ரயில்வே பரவல் கருதுகோள் அப்படின்னு சொல்றாங்க. நாம ரயில் நிலையங்கள்ல போடுற உணவு கழிவுகளை சாப்பிட எலிகள் பெருகுது. அந்த எலிகளை வேட்டையாட பாம்புகள் வருது. கரெக்ட். அந்த எலிகளை தேடி காடுகள்ல இருந்து ராஜநாகங்கள் வருது. சரக்கு ரயில்கள்லயோ பயணிகள் ரயில்கள்லயோ ஏறி சம்பந்தமே இல்லாத வேறு ஊருக்கு போய் சிக்குது. அடப்பாவமே, நாம போடுற குப்பை எப்படி ஒரு உயிரினத்தோட வாழ்க்கையவே மாத்துது பாருங்க. மனித உயிருக்கும் இது ஆபத்து தானே? கண்டிப்பா.
மனிதர்களோட கழிவுகள் பல்லுயிர் பெருக்கத்தை எப்படி அழிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இந்த குப்பை பிரச்சனையோட தீவிரத்தை இப்போ உச்ச நீதிமன்றமும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து புதிய திடக்கழிவு மேலாண்மை விதிகள் வரப்போகுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். ஆமாம், சுத்தமான சுற்றுச்சூழல் என்பது வாழ்வதற்கான அடிப்படை உரிமை அப்படின்னு நீதிமன்றம் ரொம்ப கராரா சொல்லியிருக்காங்க. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இனிமேல் வெறும் அபராதம் கிடையாது. வேற என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க? விதிகளை மீற அதிகாரிகள் மேலேயோ அல்லது தொடர்ந்து குப்பை கொட்டுறவங்க மேலேயோ கிரிமினல் வழக்கு தொடரப்படுங்க எச்சரிச்சிருக்காங்க. நிஜமாவா? கிரிமினல் வழக்கா? ஆமாம். இது உங்களுக்கு ஏன் முக்கியம்னா, வீட்ல குப்பைய தரம் பிரிச்சு கொடுக்கறது இனிமேல் வெறும் விழிப்புணர்வு பிரச்சாரம் கிடையாது. அது சட்டப்பூர்வமான கடமை. இது நிஜமாவே ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம். சரி, சமூகத்துல வரப்போற இன்னொரு மாற்றத்தையும் நாம பேசியே ஆகணும். டெல்லி அரசு திருநங்கைகள் நலனுக்காக சில புதிய விதிகளை கொண்டு வர போறாங்க. ஸ்மைல் திட்டம், கரிமாகிரஹ் தங்குமிடங்கள் பத்தி சொல்றீங்களா? கரெக்ட். அடுத்த 15 நாட்களுக்குள்ள இதற்கான அறிவிப்பு வரும்னு சொல்றாங்க. ஆயுஷ்மான் பாரத் DG+ன்னு பல விஷயங்களை உள்ளடக்கியிருக்காங்க. இது 2019 சட்டத்தோட அடிப்படையில வருது. திருநங்கைகளுக்கு வெறும் தங்குமிடம் மட்டும் இல்லாம பாலின மறுசீரமைப்பு சிகிச்சை, சட்ட அங்கீகாரம், வேலைவாய்ப்புல பாகுபாட்டிற்கு எதிரான பாதுகாப்புன்னு ரொம்ப ஆழமா இது உறுதி செய்றாங்க. ஒரு சமூகம் அனைவரையும் சமமா அரவணைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல முன்னுதாரணம். நிச்சயமா. இதோட அர்த்தம் என்ன? சமூகத்தோட தேவைகள் மாறும்போது வர்த்தக உலகமும் மாறணும். ஸ்டார்பக்ஸ் நிறுவனத்தோட இந்திய வியூகம் இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம். அவங்க சமீபத்துல நிறைய உள்ளூர் உணவுகளை அறிமுகப்படுத்தினாங்க இல்லையா? ஆமா, இந்தியாவில் அவங்களுக்கு 150 கோடி ரூபாய் நஷ்டம் வந்திருக்கு. இருந்தாலும் வடாபாவ், மலபார் முட்டை ரோஸ் மாதிரியான உணவுகளை விற்று மார்க்கெட்டை பிடிக்க பாக்குறாங்க. லாபத்தை விட மக்களின் ரசனைக்கேற்ப மாறுவது நீண்டகால வர்த்தகத்திற்கு எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. பிரீமியம் பிராண்டா இருந்தாலும் உள்ளூர் கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கறாங்க. ஸ்டார்பக்ஸ்ல போய் முட்டை ரோஸ்ட் சாப்பிடுறதே கற்பனை பண்ணாலே சுவாரஸ்யமா இருக்கு. சரி, பிசினஸ்ல இருந்து கொஞ்சம் தீவிரமான பாதுகாப்பு செய்திகளுக்கு வருவோம். டெல்லி பாதுகாப்பு அச்சுறுத்தல் பத்தியா? ஆமா, டெல்லியில லஷ்கர்-இ-தொய்பா தாக்குதல் நடத்தக்கூடும்னு உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர்ல IED வெடிகுண்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த IED வெடிகுண்டு ரொம்ப ஆபத்தானது. ஏன்? அதுல என்ன வித்தியாசம்? இது உள்ளூர்ல கிடைக்கிற சாதாரண பொருட்களை வச்சு தீவிரவாதிகள் உருவாக்குறது. கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். காஷ்மீர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவுக்கு துணை ஜனாதிபதி போற நேரத்துல இந்த எச்சரிக்கை ரொம்பவே சீரியஸா பார்க்கப்படுது. உள்நாட்டு பாதுகாப்பு ஒரு பக்கம்னா, எல்லை பிரச்சனைகள் இன்னொரு பக்கம். இலங்கை தமிழக மீனவர் விவகாரத்துல வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் செயலாளர் NM ஆலம் கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. ஆமா, அவருடைய அறிக்கை ரொம்ப காட்டமா இருந்துச்சு. தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி வர்றது எந்த விதத்துல நியாயம் அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. இத நாம எந்த சார்பும் இன்றி பார்க்கணும். தமிழக மீனவர்களை பொறுத்த வரைக்கும் அது அவங்களோட பாரம்பரிய மீன்பிடி பகுதி, அவங்க வாழ்வாதார போராட்டம். அதே நேரம் இலங்கை தமிழர்களோட பக்கமும் ஒரு நியாயம் இருக்குல்ல? கண்டிப்பா. போர்ல பாதிக்கப்பட்டு இப்பதான் மீண்டு வர்ற இலங்கை தமிழர்களுக்கு இது அவங்க வளங்கள் சூறையாடப்படுறதா ஒரு கோபம் இருக்கு. 2 நாட்டு ஏழை மீனவர்களோட வாழ்வாதார பிரச்சனை இது. இரு நாட்டு அரசுகளும் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும். சரி, இப்போ நம்ம தமிழக அரசியல் களத்துக்கு வருவோம். கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. எந்த காலகட்டத்தை சொல்றீங்க? 1960கள்ல அண்ணாவும் சுதந்திர கட்சி தொடங்கின ராஜாஜியும் எப்படி ஒன்னா இணைஞ்சாங்கங்கிற வரலாறு. அவங்க சித்தாந்தங்கள் நேர் எதிராச்சே. ஆமா, ஆனா அரசியல்னு வரும்போது கொள்கை வேறுபாடுகளை தாண்டி வியூகங்கள் தான் ஜெயிக்கும். காங்கிரஸ்க்கு எதிராக அவங்க 2 பேரும் கைகோத்தாங்க. அத அண்ணா தேடாமலே அமைந்த நட்புன்னு சொன்னாரு. கரெக்ட். அந்த கூட்டணி தான் 1967ல ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை தமிழ்நாட்டுல உருவாக்குச்சு. அதே மாதிரி வியூகங்கள் இப்போ தற்போதைய தேர்தல் களத்திலையும் நடக்குது. நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. சரி, பாதி பெண்கள்னு நினைக்கிறேன். ஆமா, அது மட்டும் இல்லாம வில்லிவாக்கம் தொகுதியில ரோஷினி என்ற திருநங்கை வேட்பாளருக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. சீமான் காரைக்குடியில போட்டிடுறாரு. அதே நேரம் ஆளுங்கட்சியான திமுகவோட வியூகமும் பலமா இருக்கு. அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆற்றிய உரையில அந்த 1000-5000 சென்டிமெண்ட பத்தி பேசினாரு. கொரோனா காலத்துல 5000 கேட்டது, இப்ப உரிமை தொகை 1000 கொடுக்கறத பத்தி ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சிருக்காரு. இது ஒரு தெளிவான தேர்தல் வியூகம். இதற்கிடையில விஜய் கட்சியான தவேகவோட அகரம் சேரி ஆலோசனை கூட்ட ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமா நடக்குது. QR கோடெல்லாம் வச்சு ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்றாங்க. அரசியல் செய்திகளை தாண்டி
அரசு நிர்வாகத்துல ஒரு டிஜிட்டல் மாற்றம் வந்திருக்கு. அதை நாம கவனிச்சாகணும். அரசு ஊழியர்களுக்கான புதிய விதியை சொல்றீங்களா? ஆமா, தமிழக அரசு ஊழியர்கள் வாகனங்கள் வாங்கவோ விற்கவோ செஞ்சா அத களஞ்சியம், அதாவது IFHRMS போர்ட்டல் மூலமா ஆன்லைன்ல தகவல் தெரிவிக்கணும். இதனால காகித பயன்பாடு குறையும் இல்லையா? காகித பயன்பாடு மட்டும் இல்ல, நிர்வாகத்துல வெளிப்படைத்தன்மை வரும். இது ஒரு மிகச்சிறந்த முன்னெடுப்பு. சூப்பர். நாம நிறைய சீரியஸான விஷயங்களை பேசிட்டோம். இப்போ மனதை குறுக்கும் ஒரு செய்தியோட நிறைவு பகுதிக்கு வரலாம். அந்த ஜப்பான் குரங்கு குட்டி கதை தானே? ஆமா, ஜப்பான் விலங்கியல் பூங்காவுல தாயால் கைவிடப்பட்ட பஞ்ச்குன் என்ற குட்டி குரங்கு மற்ற குரங்குகளால் விரட்டப்பட்டாலும் ஒரு ஆரஞ்சு நிற பொம்மைய தாயாக அரவணைக்கிற அந்த நிகழ்வு ரொம்பவே எமோஷனலா இருந்துச்சு. ஆனா இதுல விலங்கியல் பூங்கா சொன்ன அறிக்கை தான் மனிதர்களுக்கான பெரிய தத்துவம். அவங்க என்ன சொன்னாங்க? இதன் மீது பரிதாபப்படுவதை விட சவால்களை தாண்டி சமூகத்தில் தன்னை இணைத்துக்கொள்ள அந்த சிறிய குரங்கு எடுக்கும் வீரமான முயற்சிகளை நாம் பாராட்ட வேண்டும்னு சொன்னாங்க. முரண்பாடு, ராஜநாகங்கள், குப்பை விதிகள், அரசியல் வியூகங்கள், கடைசியா இந்த விடாமுயற்சி குரங்கு வரைக்கும். இந்த தரவுகள் அடிப்படையில நான் ஒரு கேள்வியை உங்களை நோக்கி வைக்கிறேன். சொல்லுங்க. நாம் தொழில்நுட்பத்துல AI என உச்சத்தை தொடுகிறோம். மறுபுறம் மனிதர்கள் வீசும் குப்பைகளால் ராஜநாகங்கள் ரயில் எரிகின்றன. மனிதர்களாகிய நாம் உருவாக்கும் இந்த வளர்ச்சி கட்டமைப்புகள் உலகை இணைக்கிறதா? ரொம்ப ஆழமான கேள்வி. அல்லது மற்ற உயிரினங்களின், ஏன் சக மனிதர்களின், அதாவது மீனவர்கள் பிரச்சனை போல இயல்பு வாழ்க்கையை ஆக்கிரமிக்கிறதா? அடுத்த முறை நீங்கள் ஒரு குப்பையை வீசும்போதோ அல்லது புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போதோ இதை சற்று யோசித்து பாருங்கள். நிச்சயமா சிந்திக்க வேண்டிய ஒரு அருமையான கருத்து. இந்த தகவல்கள் உங்களுக்குள்ளேயும் எத்தகைய புதிய தேடலை உருவாக்கியிருக்கும்னு நம்புறோம். எங்களுடன் இணைந்திருந்ததற்கு நன்றி. மேலும் பல சுவாரஸ்யமான தரவுகளுடன் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.